வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு 14,070க்கு வந்துடுச்சு. அப்படின்னா நம்ம வந்து 12,900 கிடைச்சிருக்கும். 12,900க்கு பதிலா 1470 நீங்க குடுக்குறீங்க. நன்றி ஜி அப்படின்னு சொல்லி பணக்காரன்லாம் ஹாப்பியா இருக்கிறான். 24 கேரட் கோல்டு 15,349 14,000க்கு கிடைச்சிருக்க வேண்டியது. நன்றி ஹை அப்படின்னு நம்ம ஜிக்கு சொல்லணும். சில்வரு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 243க்கு போயிடுச்சு. ஆனா உங்கள 270ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் நன்றி ஹை ஜின்னு சொல்லணும். அதி பாதாளத்துக்கு இறங்கி 95, 70க்கு போயிடுச்சாம் இன்னைக்கு. எண்ணெய் 96ல இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, கார்த்தால 2370க்கு வந்தது மார்க்கெட்டு. அப்புறம் செக்கும்பா ஏத்தி 90 பாயிண்ட்ஸ் மைனஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. மணி 3 ஆனோன்னே தபக்குன்னு கைவிட்டான். அது என்னடான்னா 260 பாயிண்ட் மைனஸ் காட்டுது. இந்த சாமி கடவுள் கைவிட்டுருவாரு. நிறைய குடுப்பான். ஆனா கடைசியில கைவிட்டுருவான்னு. அது மாரி மார்க்கெட்ல கைவிட்டான். இந்த கைவிட்டுன மேட்டர் நெறைய இருக்கு. அத பத்தி உங்களுக்கு பேசுறேன். 54,298ல கார்த்தால இருந்தது. ஆனா சாயங்காலம் முடியறதுக்குள்ள அது 450 பாயிண்ட் விழுந்துருச்சு. மைனஸ் பேங்க் நிஃப்டி டர்ன்னு கிழிஞ்சிடுச்சு. ஃபார்மா +0.3, ஐடி -1.5, மெட்டல் -1.4, ஆட்டோ -1.2, எஃப்எம்சிஜி -0.4. எல்லாம் படுத்த படுக்கை. தங்கமயில் 7.5% அப்பு கில்லி மாதிரி இருக்கிறான். விப்ரோ 6% கான். முத்தூட் ஃபைனான்ஸ் 4% கான். பேசஞ்சர் வெஹிக்கிள் 2% கான். M&M 2% கில்லி. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 2% கில்லி. கமர்ஷியல் வெஹிக்கிள் 1.8 கில்லி. மணப்புரம் 1.8 கில்லி. டிசிஎஸ் 1.7 கில்லி. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.1 கில்லி. ஈரான் இஸ்ரேல் சீஸ் ஃபயர் உடஞ்சிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மிசைலில் உசு உசு உசுன்னு மிசைல் விட்டுக்கிறாங்க. நேற்று 12 மிசைல் விட்டுருக்கிறான் இஸ்ரேல் மேலே. ஃபஸ்ட்டு டைமு. யுஎஸ் ஈரான் டீலு பேசிகிட்டே இருக்கிறாரு. ட்ரம்ப் ஆக்குவதர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. 100 நாள் ஆயிடுச்சு. 100 டே கான்ஃப்ளிக்டாக மாறிடுச்சு. கேஸ் விலை ரூ. 29 ஏற்றிருக்கிறாங்க. ஒன் சைடடாக இருக்குது. ரூ. 29 ஏற்றலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, ரூ. 650 வரைக்கும் இன்னும் ஏற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவையும் கொடுக்குறாங்க. ஆனால் நான் லாஸ்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. சர்தார்ஜி எப்படி தான் உங்களுக்கு சிலிண்டரை கொடுத்தான் ஒரு பொற்காலத்துலன்னு தெரியும். $148 விற்கிறச்ச ₹300 கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த 70, 80ன்னு விற்கிறச்ச கொடுத்துட்டு இருந்தாரு சிலிண்டரு. அப்போல்லாம் சிலிண்டர் இந்த மயிலாப்பூரில் சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட ஒருத்தர், ₹400 கொடுத்து எங்களால் சிலிண்டர் வாங்க முடியுமா அப்படின்னாங்க. இப்போ ₹1000 கொடுத்து எப்படி சிலிண்டர் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இன்றைக்கி சென்னையில் ₹958. அதுக்கப்புறம் வரவனுக்கு இந்த மீதி 42 அட்டையை போட்டுருவான். ₹1000 காலி. சரி. இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனால் 85%, 15% இது பெட்ரோலு, ₹20 டிஸ்கவுண்ட்டாம். நீங்கள் வாங்கினா வண்டி ஓடுமான்னு பார்த்துக்கங்க. அதனால் அது பக்கத்தில் போகாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. அதுக்கு தனியாக வண்டி கொண்டு வராங்க, தனியாக வாங்குங்க. ஜி போனப்புறம் அந்த இது போயிடும், ஃப்ளெக்ஸ் ஃபியூயலு. ஏன் இந்த ஜி போனால் போயிடும்னு சொல்கிறேன்னா, ஜியோட மினிஸ்டரோட பையன் மட்டும்தான் எத்தனால் ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஃபேக்ட்ரியில். அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எத்தனால் வராது. ரஷ்யன் ஷேர் ஆஃப் ஆயில் 38%. டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ப்ரீமியம் கொடு அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணுறாரு பூட்டின்னு. நம்ம ஜியும் கொடுத்துட்ருக்குற. சவுத் கொரியா காஸ்பி 9% ஒரே நாளில் விழுந்துருக்குது. நம்ம விழுந்திருக்க வேண்டியது தப்பிச்சான் தம்பரான் தலைன்னு உங்கள் பணத்தை வச்சு காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவில் நாஸ்டாக் ஜல்பு பிடிச்சிக்கிச்சு. இங்கேயும் ஜல்பு பிடிச்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்குறீங்கல்ல, அபாய ஸ்பஹா இந்திரா ஸ்பஹான்னு யாகத்தில் போட்டுட்ருக்கீங்களே, இந்த யாகத்தில் போட்டதில் என்னெல்லாம் விஷயங்கிறத நான் சொல்கிறேன். ரிலையன்ஸ் 5 வருஷமாக ரிட்டர்ன் இல்லையா. எஸ்டிஎஃப்சி பேங்க்கும் பல வருஷத்துக்கு இல்லை. ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. அதில் ஐடிசியும் போட்டிருக்காங்க. ஐடிசியோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் போன சாட்டர்டேயே கொடுத்துருக்குறேன். அதில் போய் பாருங்கள். பல ஷேருக்கு 5 வருஷம் 6 வருஷம் ரிட்டர்ன் இல்லை. இருந்தாலும் நம்ம ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோட கொடியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்குறோம். அந்த கொடியை என்றைக்கு விட்றோமோ அன்றைக்கி தான் நாட்டுக்கு நல்லது. இப்போ ரோஹித் சர்மா கூட சொல்கிறாராம், மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹைன்னு. நீங்களே பார்த்துக்கோங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறான், வி ஆர் ஃப்ரம் குஜராத், நாங்கள் தப்பே பண்ண முடியாதுன்னு. செபி தப்பு,
நாங்க புதுசா பேப்பர் தரோம் அப்படிங்கிறாங்க. நம்ம துணிவுல சொன்ன மாரி தான். ரூ. 1000 பிக் பாக்கெட் அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிப்பான். 1,50,000 கோடி ஃப்ராடு பண்ணா பேசின்ட்டு இருப்பான். விப்ரோ வந்து இன்னைக்கு 52 வீக் லோ ரூ. 180 கிட்ட வந்துருச்சு. டாடா ஸ்டீலோட யூகே ப்ராஜெக்ட்டு கிரீன் ஸ்டீல் ப்ராஜெக்ட் 8 மாசம் டிலே ஆகுமாம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் குடுக்க மறந்துட்டாங்களாம். டாடா ட்ரஸ்ட் என்ன சொல்றாங்க, 1989ல நாங்க எல்லாம் கரெக்ட்டா தான் பண்ணோம் அப்படின்னு. அதாவது இப்ப என்ன சொல்றாங்க, முன்னாடி நடந்த விஷயத்த இப்ப திரும்பி நாங்க எடுத்து ரிசர்ச் பண்ணுவோங்கிறாங்க கவர்மெண்ட்டு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ட்ரக்ஸில இருந்து வெளில போயி சாஃப்ட்வேரு, சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸு, கிளீன் மொபிலிட்டி இது மாரி பல பிசினஸ யூஸ் பண்றாங்க. அத வந்து நாங்க இந்த வருஷம் 18% க்ரோ பண்ணியிருக்கோம். லாஜிஸ்டிக்ஸும் பண்ண போறோம். ஸோ நாங்க வந்து ஒரு ஓவராலா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸா வருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம ரூ. 70க்கு 2யும் சேர்த்து வாங்கினோம். ஏதோ போட்டு குடுத்துருக்கிறார் முதலாளி. சந்தோஷமா வச்சுப்போம். மாருதி என்ன சொல்றாங்க, ஆர்டி லிங்க்டு ஆட்டோ லோன் தரேங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க இது வந்து சுஹானா சஃபர் அப்படின்னு ஒரு ப்ரோகிராமா. நீங்க ஆல்ரெடி வந்து ஆர்டிலயே அவங்கள்ட்ட மாருதியில போடணுமா. அந்த ஆர்டில போட்டது வந்து உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டா சேர்ந்தோன்னே, உன்னால இஎம்ஐ கட்ட முடியும்னு, உனக்கு கார் செக்மெண்ட்ல குடுக்குறேங்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ட்ராமா. ஏத்தர் என்ன சொல்றாங்க, இந்தியாவிலேருந்து 1 ட்ரில்லியன் 1,00,000 கோடி இனோவேஷன் ஃபண்ட்லேருந்து காச வாங்கி, ஈவிய இன்னும் ஃபாஸ்ட்டா டெவலப் பண்றோம்னு. இந்த ஹீரோ மோட்டார்ஸ் தான் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆட்டோ என்ன சொல்றாங்க, இந்த பிஎல் கம்ப்ளைண்ட்ஸ் இப்படி நடந்துன்னே இருக்குது. ஏன்னா டாலர்ல செட் பண்ணியிருக்கீங்க இந்த புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். அது என்னடான்னா, நாங்க கையெழுத்து போடுறச்ச ரூ. 70 ஒரு டாலர் இருந்தது. இப்ப ரூ. 100 டாலர்னா நீங்க டார்கெட்ட 30% ஏத்துறீங்க. இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிப்லா வந்து எல்லாரும் சொல்றாங்க பல வருஷத்துக்கு குதிரைன்னு. இத நாங்க சொன்னம்போது யாரும் கேட்கல. விலை ஏறுனப்புறம் எல்லாரும் வரீங்க. சசிதர் ஜெகதீசன இன்னொரு டேர்முக்கு வச்சுக்கலாமா வேணாமா? இல்ல அவர காலி பண்ணிடலாமா? அப்படின்னு HDFC பேங்க் காத்துட்ருக்கு. ஷேருக்கு 3 வருஷமா ஒண்ணும் ரிட்டர்ன் இல்ல. அதனால தூக்கிடுறது நல்லது. நெஸ்லே மாரி கம்பெனி எல்லாம் ராயல்டில பெரிய ப்ராப்ளமு. இந்த ராயல்டி வந்து 1000 கோடி குடுத்துட்டாங்க. 14% ஏறி 1024 கோடி. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் எதுக்கு? பேசாம நெஸ்லே அமெரிக்கால வாங்கிட்டு, இந்த ராயல்டில ஒரு பங்க வாங்கி சாப்பிட்டுப்போம். டபுள் பொனான்சா. ஸ்விட்சர்லாண்ட்ல வாங்கினா ஃப்ராங்க் இன்னும் ஃபாஸ்ட்டா ஏறும். இங்க எதுக்கு கன்சிடர் பண்ணணும்? பல வாட்டி இத உங்களுக்கு சொல்லிட்டேன். எஃபிஐ வந்து இந்த ஜூன்ல 3 நாள் தான் ஆகுது. மேன்னு நம்ம நெனச்சிருந்தோம். 4 நாள் ட்ரேடிங்னா 43,000 கோடி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏஐ இன்வெஸ்ட்மென்ட்டுன்னு. பாவம் கவர்மெண்ட்டு, என்ஆர்ஐலாம் டாக்ஸ் ஃப்ரீ எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி எஃபிஐ தான் இன்வால்வ்டு அப்படிங்கிறாங்க. எஃபிஐலாம் வரல. ஃபுல் ஃபெயிலியரு. ஏன்னா ஒன் டே அனௌன்ஸ் பண்ணோன்னே ரூபா 94, 93 போச்சு. இன்னைக்கு கார்த்தால அனௌன்ஸ்மெண்ட்லாம் டைஜஸ்ட் பண்ண அப்புறம் 95, 70 வந்துருச்சு. இப்ப எஃப்எம்சிஜி என்ன சொல்றாங்கன்னா, பெருசாலாம் விக்க முடியல சார். அதனால நாங்க ரூ. 5, ரூ. 20 பேக் தான் விக்கிறோம். இந்த ஹை எண்ட் பேக்கெல்லாம் எங்களால விக்க முடியாதுன்னு. அண்டு வந்து இந்த பிராண்டே இல்லாம லோ பிரைஸ் ஆஃபரிங் குடுத்தவனா நல்லா இருக்கான்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, டெலிகாம் வந்து ரெவென்யூவே குரோத் இல்லையாம். டாரிஃபை ஏத்தலான்னு ஐடியா பண்றாங்க. டாரிஃப் ஏத்தினான்னு வைங்க, இருக்கிறதும் போயிடும். அதனால ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் எப்படி விலைய ஏத்துறது அப்படிங்கிற திட்டத்தில இருக்கிறாங்க. சைனா வந்து 19வது மாசம் இன் எ ரோ கோல்ட் ரிசர்வ்ஸை ஏத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஸ்ட்ராங் பேஸ் குடுத்துக்கிட்டே இருக்கிறான். சைனாக்காரன் எவ்வளோ வேணா தங்கம் போடுறேன் நான் வாங்கிக்கிறேங்கிறான். குளோபல் மார்க்கெட்ஸு ஒரே நாள்ல ஸ்டாக்ஸு, பாண்டு, கோல்டு 3 வித்துட்டாங்க. நாஸ்டாக்ல 5% காலி. அத நம்ம ஊர்ல வந்து இன்னும் இன்னைக்கு எப்படியோ தடுத்து நிறுத்தி விழாம பார்த்துக்கிட்டாங்க. அதாவது கொஞ்சம் விழுந்தது, பெருசா விழாம பார்த்துக்கிட்டாங்க. கவலையே படாதீங்க. இந்த 2370யும் போயிடும். இதான் நியூஸு இன்னைக்கு. அதனால ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல காசு வச்சிருந்தீங்கன்னா, எடுத்து பாண்ட்ல போட்டு வைங்க. வர இன்ட்ரெஸ்ட்ல அப்ப சாப்பிட்டுப்போம். ஜிக்கு நன்றி சொல்லுங்க. இல்லாட்டா தங்கம் இன்னைக்கு ரூ. 12,900 வந்திருக்க வேண்டியது. ஜி டாக்ஸ போட்டு
உங்கள்ட்ட 14,000 மண்ணா வசூல் பண்ணுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.